குளிக்க வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கக்கிட்ட கிச்சனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மேட்டர்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா பாத்ரூம் ஃபுல்லாக இருந்துச்சு, 2 பாத்ரூமு. வேணுமே என்னை கூப்பிட்டாங்க, தினேஷ், ரவீனா எல்லோரும் இங்கே வந்து கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நானும் யதார்த்தமாக நினச்சேன். பார்த்தா இங்கே நான் பேசிகிட்டு இருந்தேன்றதுக்காகவே இவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இன்னைக்கு நான் கிளம்பும் போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நேற்று மாதிரி என்னை கூப்பிடாதீங்க, நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் கிளம்புறேன், குளிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடாதீங்க, என்ன அசைன் பண்ணிட்டு தான் வரேன், நான் தான் குக் பண்ண போகிறேன். வேணும்னே நேற்று என்னை கூப்பிட்டுருக்காங்க. நானும் யதார்த்தமாக நினச்சிட்டு நான் போய் எல்லாத்தையும் வேற செஞ்சேன். இது எப்போ கண்டுபிடிச்சிங்க? இன்னைக்கு காலையில் சொன்னேன் நான், இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அவளோட வேலை. சொன்னேன் வெங்காயம்லாம் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க, நான் வந்துட்டு நான் குக் பண்ணுறேன், நான் குளிச்சுட்டு வரணும், திரும்ப என்ன நடுவில் கூப்பிடாதீங்க ஹெல்ப் வேணும்னு அப்படின்னு. அப்படிதான் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னா. எப்படி அது ஏன் அந்த மாதிரி கூப்பிட்ட அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டோம், வேற ஏதாச்சும்னா கூப்பிடுவோம் அப்படின்ற பேசுறதா இருந்தா அந்த மாதிரி சொல்லு. ரவீனா சொன்னேன் பொண்ணுங்கிறதுனால என்ன வேணா பேசலாமா, யாருமே எதுவும் கேட்கக்கூடாது, அது தப்பு, அது என்னோட ஃப்ரீடம்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாது அப்படின்னு. அது என்னோடது, நான் வேலையை முடிச்சுட்டு நான் வரேன், நீ எப்போ வரணும் வராதுன்னா நீ சொல்லக்கூடாது எனக்கு, தட் இஸ் யூஆர் இன்டர்ஃபியரிங் இன் மை ஃப்ரீடம், அது பண்ணாத அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இட்ஸ் வெரி ரூட் ப்ரோ, ரூட் லைக் வாட்.